வணக்கம் பஸ். இது நந்திதா சமையலறை. நந்திதா சமையலறையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கொத்தரங்காய் வறுவல் பார்க்க போகிறோங்க. அதுக்கு தேவையான அளவு 150 கிராம் கொத்தரங்காய் எடுத்துருக்கோம். அதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நந்திதா சமையலறையில் கொத்தரங்காய் வறுவல் செய்ய போகிறோங்க. கொத்தரங்காய் 150 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம் தக்காளி தேவையானது. இப்போ தாளிச்சிக்கலாங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. சட்டி சூடாகட்டும். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. அதோட கொத்தரங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்க்கு ஒரு சில் தேங்காயும் கொஞ்சம் சோம்பும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா சுண்டட்டும். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான கொத்தரங்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.